வணக்கம். நம்மள பாதுகாக்க வேண்டியவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைனா என்ன ஆகும்? வாங்க, தமிழ்நாட்டுல சமீபத்தில் நடந்த சில முக்கியமான சம்பவங்களை வச்சு ஒரு பெரிய சிஸ்டம் எப்படி ஃபெயில் ஆகுதுன்னு நம்ம ஆழமா பார்க்கலாம். பாருங்க, இந்த கேள்வி ஏதோ கற்பனையானதில்ல. இது தமிழ்நாட்டோட இன்னிய நிலைமையில இருந்து வர்ற ஒரு நிஜமான கேள்வி. நாம பார்க்க போற சம்பவங்கள் எல்லாம் பொதுமக்களோட நம்பிக்கையவே அசைச்சு பார்க்கிற ஒரு ஆழமான சிக்கலை நமக்கு காட்டப் போகுது. நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, சட்டத்தோட காவலர்கள் அவங்க குடும்பத்தோட வாழ்ற ஒரு இடத்துல. உண்மையில சொல்லப்போனா இதுதான் ஒரு மாநிலத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான இடமா இருக்கணும் இல்லையா? ஆனா நவம்பர் 10ஆம் தேதி அந்த பாதுகாப்புங்கிற பிம்பம் மொத்தமா உடைஞ்சு போச்சு. அந்த இடம் ஒரு கொடூரமான குற்றக்களமா மாறிடுச்சு. இங்க நடந்தது ஒரு சாதாரண குற்றம் கிடையாது. இது இந்த சிஸ்டத்தோட இதயத்திலே நடந்த ஒரு திகைக்க வைக்கிற பாதுகாப்பு மீறல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போலீஸ் குடியிருப்பு வளாகத்துக்குள்ள பட்டப்பகல்ல போலீஸ் குடும்பங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு கொலை நடக்குது. இது வெறும் குற்றச்செயல் மட்டும் இல்ல, இது சட்ட அமலாக்கத்துறைக்கே விடுக்கப்பட்ட ஒரு நேரடி சவால். 4 கொலை நடந்து ஒரு நாள் ஆகியும் அந்த 9 பேர்ல 4 பேரை போலீஸால பிடிக்க முடியல. அவங்க சொந்த ஏரியா போலீஸ் குவார்ட்டர்ஸ்லே நடந்த ஒரு கொலையில கூட இவ்வளவு தாமதம்னா இது நாம எப்படி எடுத்துக்கிறது? இதுதான் நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப சாதாரண மக்களான நம்ம நிலைமை என்ன? இது பொதுமக்களோட நம்பிக்கையை ரொம்ப ஆழமா பாதிக்குது. திருச்சியில பாதுகாப்பு மீறல் ஒரு பக்கம்னா, கோயம்புத்தூரை நம்ம பார்க்கறது இன்னொரு விதமான தோல்வி. அதாவது நேரத்தோட தோல்வி. ஒரு உயிர் ஆபத்துல இருக்கும்போது 34 மணி நேரத்துக்கும் மேல ஒரு சிஸ்டம் செயலற்று நின்னுருக்கு. இந்த டைம்லைனை பாருங்க. உதவி கேட்டு முதல் ஃபோன் கால் வந்ததற்கும் அந்த பெண் மீட்கப்பட்டதற்கும் நடுவுல பல மணி நேரங்கள் ஓடிப்போச்சு. இங்க ஒவ்வொரு நிமிஷ தாமதமோ இந்த கேஸ்ல நீதி கிடைக்கிற வாய்ப்பை குறைச்சு பாதிக்கப்பட்டவரோட வழிய அதிகமாக்கியிருக்கு. 34 மணி நேரத்துக்கும் மேல இது வெறும் காலதாமதம் இல்ல. பிடிப்பட்ட ஆளுங்க ஏற்கனவே கொலை தாக்குதல்னு பழைய ரெக்கார்ட்ஸ் உள்ளவங்க. தெரிஞ்ச குற்றவாளிகளை கூட இவ்வளவு லேட்டா அரெஸ்ட் பண்ணது சிஸ்டத்தோட திறமையின்மையை அப்படியே காட்டுது. நூத்துக்கணக்கான சிசிடிவி கேமராக்கள், திருடு போன ஐபோனை ட்ராக் பண்ற டெக்னாலஜின்னு எல்லாமே கையில இருந்தும் ஏன் இவ்ளோ பெரிய தாமதம்? இந்த தாமதத்தால டிஎன்ஏ மாதிரியான முக்கியமான ஆதாரங்கள் அழிஞ்சு போறதுக்கும் நீதி கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. திருச்சியிலையும் கோயம்புத்தூர்லயும் நாம பார்த்த இந்த தோல்விகள் இதெல்லாம் தனித்தனி சம்பவங்கள் இல்ல. இது எல்லாமே ஒரே ஒரு மூல காரணத்தை தான் சுட்டிக்காட்டுது. அது என்னன்னா, தலைமை இல்லாத ஒரு அமைப்பு. 71 நாட்களுக்கும் மேல, ஆமா, மாநிலத்தோட ஒட்டுமொத்த போலீஸ் துறைக்கும் தலைமை தாங்க வேண்டிய டிஜிபி போஸ்ட் காலியா இருந்திருக்கு. ஒரு படைக்கு தளபதியே இல்லைன்னா களத்துல குழப்பம் வராம வேற என்ன வரும்? இது விஷயமா சுப்ரீம் கோர்ட்டோட பிரகாஷ் சிங் தீர்ப்பு ரொம்பவே தெளிவா சொல்லுது. அரசியல் தலையீடு இல்லாம போலீஸ் சுதந்திரமா செயல்படணும்னா ஒரு நிரந்தர டிஜிபி அவசியம்னு. ஆனா தற்காலிக நியமனங்கள் மூலமா அந்த தீர்ப்போட நோக்கமே சிதைக்கப்படுது. இந்த தலைமை பதவி காலியா இருக்கிறது தற்செயலா நடக்கல. வரப்போற தேர்தலை மனசுல வச்சு தங்களுக்கு வேண்டிய ஒருத்தரை நியமிக்கிறதுக்காகவே இந்த தாமதம்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. ஒரு நிரந்தரமான தலைவர் இல்லனா அது ஒரு செயினோட முதல் கண்ணியே உடைஞ்ச மாதிரி தான், சரிதானே? மேல இருக்கிற தலைமை சரியில்லாதப்போ கீழே இருக்கிற ஒவ்வொரு அதிகாரியும் பொறுப்பெடுக்க யோசிப்பாங்க. இதனால ஒட்டுமொத்த சிஸ்டமுமே வீக் ஆகிரும். இப்படி தலையில்லாத இந்த அமைப்பு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. இந்த தலைமை பிரச்சனையால ஏற்படுற விரிசல்கள் இப்ப வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இங்க பாருங்க, பிரச்சனையோட தீவிரத்தை ஒத்துக்கிறதுல கூட ஒரு முரண்பாடு இருக்கு. கொலைகள் அதிகரிச்சிருக்குன்னு எதிர்க்கட்சிகள் புள்ளி விவரத்தோட சொல்றாங்க. ஆனா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எந்த தெளிவான பதிலும் இல்ல. நிஜ நிலைமை என்னன்னே தெரியாதப்போ நாம எப்படி பொறுப்பு கூறலை எதிர்பார்க்க முடியும்? கோயம்புத்தூர் கைது சம்பவத்துல 3 சந்தேக நபர்களையுமே கால்ல சுட்டிருக்காங்க. போலீஸ் தரப்பு என்ன சொல்லுது? அவங்க எங்களை தாக்க வந்தாங்க, அதனால தற்காப்புக்காக சுட்டோம். விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அதிகாரப்பூர்வ கதை தயாராகிடுச்சு. இது பொறுப்பு கூறல்ல எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குன்னு காட்டுது. இந்த சிஸ்டத்தோட விரிசல் இதோட முடியல. உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது. ஆனா அதிகாரிகள் அது கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. கோர்ட் ஆர்டருக்கே மதிப்பு இல்லைன்னா நாட்டுல சட்டத்தோட ஆட்சி எப்படி நடக்கும்? இது பெரிய ஆபத்துக்கு வழிவகுக்கும். சரி, இவ்ளோ பிரச்சனைகள் நடந்த பிறகும் நாம கேட்க வேண்டிய சில அடிப்படை கேள்விகளுக்கு இன்னும் பதிலே கிடைக்கல. இந்த கேள்விகள்ல தான் உண்மையான பொறுப்பு கூறலே அடங்கியிருக்கு. முதல் கேள்வி, திருச்சியில அந்த கொடூரமான கொலை நடந்த பிறகு மாநிலம் முழுக்க இருக்கிற மத்த போலீஸ் குவார்ட்டர்ஸை பாதுகாக்க சிசிடிவி, சுற்றுச்சுவர்னு அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்தாங்களா? 2வது, கோயம்புத்தூர்ல பாதிக்கப்பட்டவரை காப்பாத்துறதுல அந்த 34 மணி நேர தாமதம் ஏன் ஏற்பட்டுச்சு? இருக்கிற சட்டத்திட்டங்கள் சரியில்லையா? இல்ல அந்த சட்டத்திட்டங்களை கூட அதிகாரிகள் சரியா பின்பற்றலையா? கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி,
தலைமை பதவியே காலியா இருக்கும்போது, குற்றப்புள்ளி விவரங்கள்ல குழப்பம் இருக்கும்போது, நீதிமன்ற உத்தரவுகளே மதிக்கப்படாத போது, பொதுமக்களோட பாதுகாப்புக்கு கடைசியில யார் பொறுப்பு? இந்த சிஸ்டம் தோல்வி அடையும் போது அதுக்கான விலையை கொடுக்க போறது யாரு? பதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும்.